Good morning, praise Lord. Welcome to this video. இந்த வீடியோ கர்த்தருடைய வேதம் எப்படி மிரர் அல்லது கண்ணாடி போல செயல்படுது அப்படி சொல்லிட்டு மோட்ச பிரயாணம் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய உள்ளார்ந்த நிலைமைகளை அது முற்றிலுமாக அது காட்டுமா. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது கிறிஸ்துவை அவரை பட்ட பாடுகளையும் காட்டுமா, அல்லது அவர் வருகிற ராஜாவாகவும் அது காட்டுமா. ஸோ வேதம் ஒரு கண்ணாடி போன்றது. தினம் தினம் நம்ம கண்ணாடியை பார்க்குறோம். ஆனால் வெளியே போன பிறகு நம்முடைய தோற்றத்தை நம்ம மறந்துடுறவங்களா நம்ம இருக்கிறோம். அதுபோல் இல்லாமல் நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை அதை ஒரு கண்ணாடியாக நம்ம பார்த்து நாமளே ஆராய்ச்சி பார்த்து அதுக்கு நேரம் எடுத்து நம்முடைய குற்ற குறைகளை நிவர்த்தி பண்ணுறது அது ஒரு நல்ல பயிற்சி. இது மோட்ச பிரயாணம் அந்த புஸ்தகத்தில் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசி அந்த மிரரை அவங்க கேட்குறாங்க. அவங்க கேரிங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு எஜமானர் அவங்களுக்கு அதை கொடுக்குறாரு. ரொம்ப அருமையாக அது எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய சரீரத்தை கண்ணாடியில் பார்த்து மேக்கப் போடுறோம், அல்லது பார்லருக்கு போய் நம்ம சீர் செஞ்சுக்கிறோம், அதுபோல் வேதாமத்தை ஆராய்ச்சி பார்த்து நம்மளையும் திருத்திக்கொள்ளணும். கர்த்தரையும் அவரோடையும் பேசி அவர் என்ன நமக்கு சொல்ல விரும்புகிறார் அப்படி சொல்லிட்டு நேரம் எடுத்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது நல்லது.